முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவை கைது செய்யுமாறு இன்றைக்கு நீதிமன்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. இதற்கு பின்னணியில் மாத்தரை பிரவுன்ஹில் மோசடி ஒன்று வெளியில வந்திருக்குது. அதே போல 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு புலிகளினுடைய தலைவருக்கு என்ன நடந்தது, அவருடைய உடல் இப்ப எங்க இருக்குது என்று சொல்லி பல சர்ச்சையான கருத்துக்களை ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா அவர்கள் வெளியில விட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம ரணில் விக்ரமசிங்கவனுடைய தரப்புக்கும் பாதாள உலகக்குழுவுக்கும் இடையில ரகசிய சந்திப்பொன்று இடம்பெற்றிருக்குது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு 7 வருட கடூழிய சிறை தண்டனைகளும் விதிக்கப்பட்டிருக்குது. ஆக இவையெல்லாம் என்ன என்றதை பற்றியும் மேலும் பல முக்கியமான தகவல்களை பற்றியும் தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா, இலங்கையில இப்ப இயங்கு நிலையில இருக்கிற அதிசக்தி வாய்ந்த பாதாள உலகக்குழு உறுப்பினர் தான் பதுவத்த சமர. இவர் அஜர்பைஜான் என்ற நாட்டில் இருந்து கொண்டு இலங்கையில பல துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள், போதைப் பொருள் கடத்தல்கள் என்று சொல்லி மிகப்பெரிய குற்றச்செயல்களில் ஈடுபட்டு கொண்டு வந்தவர். இதன் அடிப்படையில் சரியா 9 நாட்களுக்கு முன்னுக்கு இவர் அஜர்பைஜான்ல வைத்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டவர். இதற்கு பிறகு இவர்கிட்ட நடத்தின விசாரணைகள்ல இருந்து என்ன தெரிய வந்திருக்குது என்று சொன்னா, இந்த பதுவத்த சமர அஜர்பைஜானுக்கு போறதுக்கு முதல் துபாய் நாட்டில் தங்கி இருந்திருக்கிறார். இங்க இருந்து கொண்டுதான் இவருடைய ஆரம்ப கட்ட இந்த போதைப் பொருள் கடத்தல்கள், அதே போல வன்முறை செயற்பாடுகள் என்று சொல்லி இந்த துபாய் நாட்டில் இருந்துதான் இவருடைய சகல செயற்பாடுகளும் ஆரம்பமாக இருக்குது. இப்படி இவர் துபாயில இருக்கும்போது, அதாவது ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் ஆட்சிப்பிடம் ஏறின பிறகு இலங்கையில இருந்து ஒரு அரசியல் முக்கியஸ்தர் துபாய்க்கு பயணமாக இருக்கிறார். அங்க போய் துபாயில் இருக்கக்கூடிய இந்த பாதாள உலகக்குழு தலைவர்கள் எல்லாரோடையும் அந்த அரசியல் முக்கியஸ்தர் தனியான சந்திப்புகள் ஈடுபட்டதாக சொல்லப்பட்டிருக்குது. இதன்படி இந்த பதுவத்த சமரோடையும் அவர் கலந்துரையாடலில் ஈடுபட்டதாகவும், இருந்தாலும் இந்த குற்றச் செயல்களுக்கு இந்த பதுவத்த சமர புதிது என்றபடியா அவரோட பெரிய விடயங்கள், அதாவது ரகசியமான எந்த விடயத்தை பற்றியும் கலந்துரையாடல ஒரு மேலோட்டமான சந்திப்பாகத்தான் இது இருந்தது என்று சொல்லி இந்த பதுவத்த சமர சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய பல முன்னணி தலைவர்களோட கலந்துரையானதாகவும், அதுல என்ன பேசப்பட்டது, எப்படியான ஒப்பந்தங்கள் எடுக்கப்பட்டது என்று சொல்லி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அந்த நபர் துபாயை விட்டு வெளியேறின பிறகு அவர் யார் என்று சொல்லி நான் விசாரிக்கும் போதுதான் அவர் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவனுடைய ஒரு பிரதான தூதுவர் என்று தெரிய வந்தது. மிக நீண்ட காலமாக ரணில் விக்ரமசிங்கவனோட பயணிக்கிறவர் என்றும், இவர்தான் துபாய்க்கு வந்து எங்களை சந்திச்ச விடயமும் தெரிய வந்தது. இருந்தாலும் அவர் ஏன் எங்களை சந்திக்க வந்தவர், வேறு பாதாள உலகக்குழு உறுப்பினர்களோட என்ன கலந்துரையாடப்பட்டது என்று சொல்லி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா என்னால அவரை அடையாளம் காட்ட முடியும் என்று சொல்லி இந்த பதுவத்த சமர ஒரு அதிர்ச்சியான வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். இதன் அடிப்படையில் இப்ப அந்த அதிகாரியை தேடி அடுத்த விசாரணைகள் ஆரம்பமாக இருக்குது. யாரவர், இவர் என்ன திட்டத்தோட துபாய்க்கு போயிருக்கிறார், இப்ப இலங்கையில நடைபெற இந்த பாதாள உலகக்குழு செயற்பாடுகளுக்கு இவர்களுடைய திட்டமிடல் தான் காரணமான்னு சொல்லி இப்ப பல்லத்த சந்தேகங்கள் எழும்ப தொடங்கி இருக்குது. இவையெல்லாம் என்னன்ற பற்றி இந்த விசாரணைகளுடைய முடிவுல தான் தெரிய வரும். அதே போலதான் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய சகோதரர் இந்த பசில் ராஜபக்சவுக்கு எதிராக இன்றைக்கு நீதிமன்ற பிடியாணைகள், கைது உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இந்த மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்திருக்கக்கூடிய காலம், அதாவது 2015ஆம் ஆண்டுக்கு உட்பட்ட காலத்துல இந்த பசில் ராஜபக்ச மாத்தரை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரவுன்ஹில் என்று அழைக்கப்படுகிற இடத்துல கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதி இருக்கக்கூடிய ஒரு சொத்தை கொள்வனவு செய்திருக்கிறார். இருந்தாலும் இதற்கான பணம் திரட்டப்பட்ட வழி முழுமையாக தவறு என்று சொல்லி ஒரு முறைப்பாடு அளிக்கப்பட்டு அது நீண்ட காலமாக விசாரிக்கப்பட்டது. இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன ஜனாதிபதியாக இருக்கும்போது ஏற்கனவே இந்த பசில் ராஜபக்ச கைது செய்யப்பட்டு அதற்கு பிறகு இந்த கோட்டாபாய ராஜபக்ச ஜனாதிபதியான பிறகு இந்த வழக்கு விசாரணைகள் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் ஆக்கப்பட்டது. இருந்தாலும் இப்ப மீள ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கத்திலேயும் இந்த வழக்கு விசாரணைகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு இதன் அடிப்படையில் இந்த பசில் ராஜபக்சவுக்கு எதிராக பலமான ஆதாரங்கள் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதாவது இந்த இடத்தை வாங்குறதுக்கான நிதியை முழுக்க முழுக்க பொதுமக்களுடைய பணத்தில் இருந்து பயன்படுத்தி இருக்கிறதும், அதற்கான ஒரு நிதி திரட்டல் இவர் ஈடுபட்டதும் தெரிய வந்து இப்ப இந்த பசில் ராஜபக்சவுக்கு எதிரான கைது உத்தரவுகளை இன்றைக்கு மாத்தறை நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்குது. உண்மையிலேயே ராஜபக்ச தரப்புக்கு தொடர்ந்து அடி மேலே அடி விழுந்து கொண்டிருக்குது. இது தொடர்பில் இனி அரசியல் வட்டாரங்களை குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கோ இல்லை இந்த குற்றச்சாட்டுகள்ல இருந்து இவர்கள் தப்பிக்கிறதுக்கு எப்படியான நகர்வுகளை முன்னெடுக்க போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே போலதான் இன்றைக்கு ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகாவால பல சர்ச்சையான கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்குது. இவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி இந்த இறுதி யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு அங்கிருந்து எங்களுக்கு பல முக்கிய தலைவர்களுடைய உடல்கள் கிடைத்திருந்தது. அது அடையாளம் காட்டுறதுக்காக நாங்கள் கருணாவை ஒரு தனி விமானத்தில் அங்கு அழைத்து சென்ற நாங்கள். அதற்கு பிறகு இந்த கருணா எங்களுக்கு பல உடல்களை அடையாளம் காட்டியிருந்தவர். அதுல முக்கியமாக சூசை, அதே போல பொட்டு அம்மானுடைய மனைவி என்று சொல்லி இவர்களுடைய உடல்கள் எல்லாமே கண்டெடுக்கப்பட்டது. இதுல அந்த பொட்டு அம்மானுடைய மனைவியினுடைய கழுத்துல 3 சைனைட்டுகள் காணப்பட்டது.
அதே போல இந்த பொட்டு அம்மான் இறக்கிறதுக்கு முன்னுக்கு அவருடைய உடம்புல துப்பாக்கி சூட்டு காயம் பட்டதாகவும் இருந்தாலும் அவர் உடனடியாகவே குண்டை வெடிக்க செய்து இறந்து விட்டார் என்று சொல்லி எங்களுக்கு அங்கே இருந்து தகவல்கள் கிடைக்கப்பட்டது. அதற்கு பிறகு இன்னும் ஒரு இடத்துல இருந்துதான் இந்த புலிகளினுடைய தலைவருடைய உடல் மீட்கப்பட்டது. அதையும் இந்த கருணா தான் அடையாளம் காட்டியிருந்தவர். இப்படி அந்த உடல் கிடைக்க பெற்றது. அதே போல அந்த கருணா உறுதி செய்ய விடயம் எனக்கு தெரிய வந்த பிறகு உடனடியாக நானும் களத்துக்கு நேராக விஜயம் சென்றிருந்தான். அங்க போகும்போது சகல உறுப்பினர்கள், அதாவது சரணடைந்திருக்கக்கூடிய நபர்கள், அதே போல இறந்திருந்தவர்கள் எல்லாருமே அவர்களுடைய சீருடையில தான் காணப்பட்டவர்கள். இதால முதலாவது உத்தரவாக அவர்கள் அனைவருடைய சீருடையையும் அகற்றத்தான் நான் உத்தரவிட்டேன். அவர்கள் சீருடையோடு இருக்கிறதுக்கு, அதாவது அது சரணடைந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் சீருடையோடு இருக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்கல. இதற்கு பிறகு அங்க நடக்க வேண்டிய பல விடயங்கள் இடம்பெற்று இறுதியாக இந்த தலைவருடைய உடலை நாங்கள் இன்னும் ஒரு இடத்துக்கு கொண்டு சென்று அங்க அவருக்கு இறுதியாக செய்ய வேண்டிய சகல விடயங்களையும் செய்திருந்தாங்க. அந்த உடல் இப்ப எங்க இருக்குது, அந்த இடம் எதுவென்று சொல்லி எனக்கு வடிவாக தெரியும். ஏனென்று சொன்னா அந்த ஆலோசனையை வழங்கி அதற்கு நின்று செயற்படுத்தினதே நான் தான். ஆனா ஒரு காலமும் அந்த இடம் எதுவென்று சொல்லி நான் சொல்ல மாட்டேன் என்று இந்த ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவிச்சிருக்கிறார். ஒருவேளை நான் அந்த இடத்தை சொன்னால் இவர்கள் அந்த இடத்துல நினைவாலயத்தை வைப்பார்கள், அதே போல வருடா வருடம் நினைவேந்தல் செய்வார்கள். இந்த காரணத்தால அந்த இடத்தை நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி இந்த ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே ஒரு இயக்கம் மௌனிக்கப்பட்டிருக்குது. அதனுடைய தலைவர் இறந்த விடயத்தையும் நீங்களே உறுதிப்படுத்தியிருக்கிறீங்க. அப்படி இருக்கேங்க அந்த இடத்தை சொல்றதுக்கும் அவர்களுடைய புகைப்படங்களை பயன்படுத்துறதுக்கும் இன்னமும் உங்களுக்கு பயம் இருந்து கொண்டுதான் இருக்குது. இதுதான் மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதே போலதான் இன்றைக்கு யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு 7 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இந்த பெண் யாழ்ப்பாணம் பொம்மை வழி பகுதியில் வைத்து போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது, அதாவது இந்த நபர்கிட்ட இருந்து 1.4 மில்லிகிராம் அளவிருக்கக்கூடிய ஐஸ் ரக போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்குது. இதற்கு பிறகு உடனடியாகவே இவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படும் போது அவருக்கு எதிராக ஒரு நீண்ட விசாரணை இடம்பெற்று அவர் தொடர்ச்சியான போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடுறதும், அதே போல இந்த போதை வழங்கலர்களோட தொடர்பு வைக்கிறதும் உறுதி செய்யப்பட்டு இன்றைக்கு மல்லாகம் நீதிமன்றத்தால இவருக்கு 7 வருட கடூழிய சிறை தண்டனையும் அதே போல 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்குது. இப்படி இருக்கும்போதுதான் இலங்கையில இந்த டொலரினுடைய பெறுமதி அதிகரிக்கிறதுன்றது இப்ப சமீப காலமாக ஒரு 4-5 நாட்களாக பல மடங்காக அதிகரித்திருக்குது. இன்றைக்கு ஒரு இலங்கை ரூபாயினுடைய பெறுமதி 354 ரூபாயாக உயர்வடைந்திருக்குது. உண்மையிலேயே ஒரு 2-3 நாட்கள்ல 20 ரூபாய்க்கு மேல இந்த டொலரினுடைய பெறுமதி அதிகரிச்சிருக்குது. இது இந்த இறக்குமதிகள் அதே போல விற்பனை செய்யப்படுகிற அன்றாட பொருட்கள் என்று சொல்லி சகலத்தினுடைய விலைவாசிகளையுமே பாரிய செல்வாக்க ஏற்படுத்தியிருக்குது. இதால ஒவ்வொரு நாளுமே பொருட்களுடைய விலை அதிகரித்து கொண்டிருக்குது. அதே போல இந்த இறக்குமதி செய்யப்படுகிற வாகனங்களையும் கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இந்த இலங்கை ரூபாவினுடைய பெறுமதி இழப்பை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இது இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் விட்டிருக்கக்கூடிய பிள்ளையா, இல்ல இது உலகளாவிய ரீதியில் நடக்கக்கூடிய தாக்கத்தினுடைய ஒரு எதிரொலிப்பான்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.